வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்துட்டுங்க, தந்தையோட தொழில். வீட்ல 2 குழந்தைங்க இருக்கலாம், 3 குழந்தைங்க இருக்கலாம். அப்பாவோட தொழில் வந்து அப்பாவோட பிரேக் ஆயிடுதா? இல்ல நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு அதுல ஏதாவது ஒரு குழந்தை எடுத்துட்டு போகுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தந்தையோட தொழில் பண்றதுக்கு உண்டான தகுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலை பத்தி என்னதான் நம்மளுக்கு அறிவு இருந்தாலும், அந்த தொழில் பண்ணக்கூடிய திறமைகள் நம்ம கிட்ட இருந்தாலும், நம்ம அதை எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு நம்மளோட ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு சனிதாங்க. சனியோட பங்கு தான் இதுல பெரும்பங்கு. இப்போ ஒருத்தருக்கு சனிக்கு சூரியன் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல தந்தையோட தொழிலை அவர் பண்றதுக்கு உண்டான முழு தகுதியும் அந்த ஜாதகருக்கு இருக்கு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச குடும்பத்தோட ஜாதகம்ங்க. அப்பாவோட ஜாதகம் கிடைக்கல, அதனால மகன்களுடைய ஜாதகத்தை மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இவங்களோட தாத்தா வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு வராரு. இவங்களுக்கு 97, 98 வாக்குல இவங்களோட குடும்பத்துக்கு அந்த தொழில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதுல இருந்து இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இது வரைக்கும் இவங்க கூட்டா ரன் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணனுக்கு குரு சூரியன் காம்பினேஷன் இருக்குதுங்க. தம்பிக்கு பரிவர்த்தனைக்கு அப்புறம் குரு சூரியனை தொடுவாரு. தொழில்காரகனும் லக்னாதிபதியுமான சனிக்கும் சூரியனோட தொடர்பு வரும். அப்போ இதுல இவங்க 2 பேர்ல யார் இதை லாங் டைம் எடுத்துட்டு போறாங்க, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எடுத்துட்டு போய் இந்த தொழிலை அடுத்த ஸ்டெப்ல எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்க போகும்போது இவங்களுடைய கிரக இணைவுகள் தான் நமக்கு சொல்லுங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் பிரேக் ஆகி போறாரு, இன்னொருத்தர் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வராருங்க. இப்போ 2022 வரைக்கும் இந்த தொழில் முழுக்க முழுக்க அண்ணனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அண்ணன் தான் அதனோட நிர்வாகம் எல்லாமே பாத்துக்கிறாருங்க. இப்போ அது வரைக்கும் அண்ணன் பாக்குறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு குரு சூரியன் காம்பினேஷனுங்க. அவருக்கு வந்து 2006 இருந்து 22 வரைக்கும் குரு திசையே நடக்குது. அது வரைக்கும் அண்ணன் இந்த தொழில கூடவே டிராவல் பண்றாரு. ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க, தொழில்ல வர வருமானம் 2 ஃபேமிலிக்கு பத்தாது, அதனால யாரோ ஒருத்தர் விலகணுங்கிற முடிவுக்கு வரும்போது தொழிலை தம்பிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அண்ணன் வெளியில போறாரு. இந்த வெளியில போறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குரு சூரியன் தொட்டு அதுக்கு அடுத்து கேது க்ளோஸா இருக்கு. இப்ப எப்பவுமே கேது வந்து ஒரு காரகத்தை வந்து தடை பண்ணிடும். ஒரு குடுப்பினையை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிரேக் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது வந்து கேது உள்ள வரும்போது வந்துடும். அண்ணனுக்கு வந்து குரு சூரியன் கேதுங்கிற காம்பினேஷன் இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவர் இந்த ஜேர்னில இருந்து வெளியில போயிடுவாரு அப்படிங்கிறது இவருடைய ஜாதகம் ப்ரூவ் பண்ணுது. அதே சனிக்கு வந்து இவருக்கு சூரியனோட தொடர்போ 9ஆம் அதிபதியோட தொடர்போ எங்கேயுமே வரலைங்க. அப்போ இந்த தொழில் இவர் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது அங்க எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகும்போது, மேச லக்னம் அண்ணன் எல்லாருக்கும் ஆர்டர் மட்டும்தான் பண்ணுவாருங்க. எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறதுல, நிர்வாகம் பண்றதுல சிறந்த குவாலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்கும். அதுவே தம்பி வந்து என்ன செய்வாரு அப்படின்னா, கும்ப லக்னம் எல்லாரோடையும் இணைஞ்சு எல்லாரோடையும் சேர்ந்து இவரும் வேலை செஞ்சு அந்த ஒரு வேலையை முடிப்பார். ஒரு ஆள் லீவ் போட்டா கூட அந்த ஆளோட ஒர்க் இவரும் உள்ள சேர்ந்து இருந்து பேலன்ஸ் பண்ணி ஒர்க்கை முடிச்சு கொண்டு வந்துருவாரு. இப்போ இவருக்கு பரிவர்த்தனைக்கு அப்புறம் குருவும் சூரியனை தொடுது, சனியும் சூரியனை தொடுதுங்க. இப்போ அந்த குரு சூரியன் கேதுங்கிறது ஒரு இடத்துல பிரேக் பண்ணுது, குரு சூரியன் சனி சூரியன்கிற காம்பினேஷன் கொண்டு வருது. இது வரைக்கும் இவருடைய நிர்வாகத்துல இருந்து இவரோட நிர்வாகத்துக்குள்ள தலையிடாம இருக்க வச்சதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சனியுடைய பார்வை இவரோட சூரியனுக்கு இருக்குதுங்க. எப்பவுமே சனி வந்து ஒரு பலனை நம்மளுக்கு காலதாமதமா தான் கொடுக்கும். இந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால இவருடைய 46வது வயசுலதான் இவருக்கு இந்த தொழில் இவரோட கையில ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே பிரிக்கலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா போயிட்டு இருக்கு. கரெக்டா அது பிரிச்சு ஆகணுங்கிற சூழ்நிலை வர்றது அண்ணனோட குரு திசை கம்ப்ளீட் ஆகும்போது பிரிச்சிடணுங்கிற சூழ்நிலை வந்துருது. தம்பிக்கு கோச்சாரத்துல இவங்க வச்சிருக்கிற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் தொழிலுங்க. கோச்சாரத்துல சனி கரெக்டா இதே 25 டிகிரிக்குள்ளார வந்து பூரட்டாதி 3ல இருந்து இவருடைய பிறந்த கால சந்திரனை தொடர காலம் 2024 ஜூன் மாசம் தான் பிரிச்சு தம்பியோட கைக்கு இந்த தொழில் வருதுங்க. இப்போ ஒருத்தரோட இந்த தொழில் இவர் கண்டினியூவா பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு பார்க்க போகும்போது 100% இவருடைய வாழ்நாள்ல இந்த தொழிலை இவர் அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போவார். இது இவங்க குழந்தைங்க கண்டினியூவா கொண்டு போகுமா என்ன அப்படிங்கிறது இவங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளே ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிசினஸ் நம்ம காலகட்டத்தோட முடியுதா, இல்ல நம்ம குழந்தைங்க அதை எடுத்து இன்னும் ஒரு பரிணாமத்துக்கு வளர்த்துட்டு போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்துல பார்க்கலாம்னு.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.